சமாதானம் ஓய்ந்து நின்றதுக்கு காரணம் மதத்துல அவன் கலாச்சாரத்துல நிறைய பரிகாரங்களை செஞ்சு பழகிட்டான். பரிகாரத்துல புத்த மதத்துக்கு இடம் கிடையாது. அதனால புத்த மதத்தை மக்கள் எடுத்துக்கொண்டதுக்கு அவங்களுக்கு மனசு அங்க செல்லல. இது ஒரு காரணம். ஆனா புத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு நெறிகளும் கருணைகளும் இந்த உலகத்துல ரொம்ப புனிதமானதாகத்தான் இருந்துச்சு. அந்த புனிதமான நிலைகளாக இருந்தாலும் அவர் நினைத்திருந்த லட்சியம் ஒன்னே ஒண்ணு, நம்ம மனதுக்குள்ளேயும் நம்ம ஆன்மாவிலையும் உடல்லையும் ஒரு சக்தி இருக்க, இந்த சக்திக்கு மீறி ஒரு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்க, அதை நாம தொடர்பு கொள்வது எப்படின்னு நினைச்சு அப்படி தன்னை வளர்த்து வளர்த்து ஒரு சின்ன தொடர்பை அவருக்குள்ள ரிலேட்டிவ்ஸை உருவாக்குனாரு. வந்துச்சு. வருத நேரத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியாத காலத்துல அவருடைய சரீரத்துக்கு ஒரு முடிவு கொடுத்துருச்சு இயற்கை. இது நம்ம படிச்சது மூலமா வந்த ஒரு செய்தி தான். ஆனா புத்தர் கடைசி வரை தன்னுடைய வாழ்க்கையில நீதியவும் நன்னெறியவும்